நீ என்ன செய்றியோ அதுக்கான கர்மா வந்துட்டு, அந்த கர்மாவ நீ அந்த கஷ்டத்த நீ அனுபவிப்ப. கடவுள் உனக்கு அதுக்கான பனிஷ்மென்ட் குடுப்பான் அப்படின்னு அந்த பனிஷ்மென்ட் கண்டிப்பா அனுபவிப்போமா நம்ம? கட்டாயம் இயற்கையோட விதி அது. கண்டிப்பா நம்ம வந்து ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சோம்னா, கட்டாயம் அது வந்து நம்ப இறக்கறதுக்கு முன்னாலேயே அத அவங்க இறக்கறதுக்கு முன்னாடியே அது காட்சியா வந்து நம்மளோட அ எண்ணங்கள்ல பிரதிபலிச்சு, ஆட்டோமேட்டிக்கா இந்தந்த விஷயங்கள் நீங்கலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ண அலைகள் மாரி அவங்களுக்கு வந்து விஷுவலைஸ் ஆகும். அது வந்து அது மரண தருவாயில. ஆனா கட்டாயம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தீங்கு பண்ணாங்கன்னா, அதனோட வினைய அவங்க கண்டிப்பா இந்த ஜென்மத்தில அனுபவிச்சுட்டு தான் போவாங்க. அது வேணா நமக்கு சிலருக்கு வந்து என்னடா நமக்கு இவ்ளோ துன்பம் குடுத்தாங்க, அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இருக்க முடியாது. அவங்க அதனுடைய வினைய அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு மேபி தெரியாம தெரியாம இருக்கலாம். இருக்கலாம். ஓகே. அது அப்படி வந்துட்டு உடம்பு முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா. மனது ரீதியா எதுலயாவது பாதிப்படைஞ்சிருப்பாங்களா? பண ரீதியா பாதிப்படைஞ்சிருப்பாங்க. மன ரீதியா கஷ்டங்கள் பட்டுருப்பாங்க. உடல் ரீதியா அவஸ்தைகள் இருந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்தில கண்டிப்பா ஆனா அது அவங்களுக்கே தெரியாம பரவால்ல. நம்ம அவங்களுக்கு தீங்கு தானே பண்ணிட்டோம். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோடயே இருப்பாங்க கர்வத்தோட. ஆனா என்ன கர்வம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தங்க தீங்கு நினைச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நினைச்சிருந்தாங்கன்னா, கட்டாயம் அந்த கர்மா அவங்கள வேலை செய்யும். அந்த பாதிப்ப வந்து அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க. அது வந்து உண்ம.